சகோதரா, கர்த்தர் கட்டுகிற சபைக்கும் மனிதன் கட்டுகிற சபைக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் கட்டுகிற சபை அது பாபிலோன் ஸ்பிரிட், இது பாபிலோன் ஆவி. அது அவனாகவே அவனுடைய மகிமைக்காக, அவனுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, அவனுடைய திறமையை கொண்டு, அவனுடைய தாளந்துகளை கொண்டு, அவனுடைய மனுஷீக ஞானத்தை கொண்டு கட்டப்படுகிற சபைக்கு பேர் தான் என்னது? பாபிலோன். எருசலேம் என்பது மனுஷன் பூஜ்யமாக்கப்படுவது. மனுஷன் தன்னுடைய திறமைகளையோ, தன்னையோ, தன்னுடைய தாளந்துகளையோ, பணத்தையோ எல்லாவற்றையும் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, இவைகள் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்காமல், இவைகளை குறித்து பெரிதாக எண்ணாமல், அவன் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து கட்டப்படுவதற்கு பேர் தான் என்னது? எருசலேம்.